ஹாய் நண்பா நண்பீஸ். அதான் சிஎன்ஜி கேஸ் போட வந்தேன். இது வழக்கமாக நடக்கிறது தான். இப்போது க்யூவை பார்க்குறீங்களா, அது பாட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே இருந்து ஆரம்பித்து இந்த வண்டி இருந்து சாவி எடுத்தனான்னு தெரில. சாவி எடுத்திருக்கேன், நான் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியலையே. அப்படியே லைனாக வரும் எல்லாம். இந்த மாதிரி தான் கேம் விளையாடுறது, ரீல்ஸ் பார்க்குறது, ஒரு படமே பார்த்து முடிச்சிடலாம். ஆனால் கேஸ் போட்டு முடிக்க முடியாது. உங்களுக்கே தெரியும். இன்னும் போகும் இருக்கு. இப்போ இதெல்லாம் காரு, ஆட்டோ தனியாக இருக்குது. இதில் ஹைலைட் என்னென்னா, இவ்வளோ காரு எடுத்து முடித்து நம்ம போடும்போது இது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வரும்போது நடந்திருக்கு, ப்ரெஷர் இல்லைப்பா, இல்லை காலி ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு, ப்ரெஷர் இல்லை அப்படின்றாங்க. எப்படி இருக்கும்? இந்த இடத்துல போர்டு பாருங்கள், என்ன போட்டிருக்காங்கன்னா, சிஎன்ஜி இருப்பில்லை, சாரி சிஎன்ஜி நோட் ஸ்டாக்னு தான் போட்டிருக்கு. நம்ம போய் விசாரிச்சுக்குவோம். இது ஆட்டோ கியூ. ஓகே, இது எங்களுக்கு பழகிடுச்சு. கேஸ் இல்லை. சம்டைம்ஸ் இது தெரியாமலே, இப்போது இங்கே இருக்காங்கல்ல, இவங்க நின்றுட்டுருப்பாங்களே, இப்போ உள்ளே இருக்கவங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த அக்கா சொன்னது கேஸ் இல்லைன்ட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக சொல்லி அவங்க கிளம்பி போவாங்க, கலைஞ்சி. இப்போ நான் சொன்னேன்ல, லாஸ்ட்டு இவங்க போட்டிருப்பாங்க கேஸ், ஒரு 2 மணி நேரமாக போயிட்டு இருந்திருக்கும், போட்டிருப்பாங்க, கேஸ் முடிஞ்சிருக்கும். ஆனால் என்ன விஷயம்னா, அந்த காரு கேஸ் போட நிற்கிறாங்கல்ல, அது லாஸ்ட்டாக ஒருத்தர் நின்று இருப்பாங்க. அதாவது நான் இப்போ தான் வந்தேன், சரி நான் கிளம்பி போயிடுவேன். ஆனால் வெயிட் பண்ணி இந்த க்யூவில் வெயிட் பண்ணி கிட்ட ஒருத்தன் போயிருப்பான் பாருங்கள். இப்போ கேஸ்லேருந்து அந்த அக்கா சொன்னாங்கல்ல, அவன் மனசே ரொம்ப விட்டு போயிடும். அவன் நினச்சாதான் கொஞ்சம் பாவமாக இருக்குது. பட் ஆனால் என்ன பண்ணுறது, இதுதான் ஃபேக்ட். நம்ம அடுத்த ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் இங்கே சொல்லிடுவோம். அண்ணா கேஸ் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அப்படியா? நீங்கள் எதுக்கும் ஒரு வாட்டி போய் செக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா இதுவாகிடும்ல. எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறீங்க? ஒரு 4 மணி நேரம் இருக்கும். எதுக்கும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் போய் கேட்கும்போது அந்த அக்கா இல்லைன்ட்டாங்க. ஆமாம், இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. எதுக்கு நீங்கள் ஒரு வாட்டி வேணால் செக் பண்ணிக்கோங்க. நான் கிளம்ப வேண்டியது, இவங்க தெரில இருக்கிறாங்க. ஸோ நம்ம கிளம்புவோம். இந்த க்யூ நின்றுட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக ஒருத்தர் சண்டை போட்டார். என்னன்னா, நான் முன்னாடி வந்துட்டேன்னா எப்படி நீங்கள் முன்னாடி வரலாம் சண்டை போட்டவர். இப்போ நான் நிற்கிறேன்ல, இப்போ எனக்கு முன்னாடி போய் ஒரு பார்க் பண்ணுவார். சரி கேஸ் இருந்தால் போட்டுக்கிட்டோம். சண்டை போடுறாரு. கேஸே இல்லை, இதுக்கு ஏன் சண்டை போடுறீங்க? சண்டை போட்டு நின்று சம்டைம்ஸ் அப்படி தான் லைன் நிற்குது, நிற்பாங்க.
எப்படியும் ஒரு நான் நின்று போடுறதுக்குன்னா 2 மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன் கேஸ். அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரமாக தான் ஆகும். சரி, என்ன பண்ணலாம்? சரி, அடுத்த வீடியோ போடுறேன். இது ரொம்ப நேரம் ஆகுது, வீடியோ எடுத்து டைம் அதிகமாகிடுச்சு. அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நன்றி. டிராஃபிக் ஆகுது.